ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த பதிவானது சிஎஸ்ஐ திருச்சபையிலே நடைபெறுகிற அந்த தேர்தல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு பதிவு. ஏனென்று சொன்னால், நான் திருநெல்வேலி திருமண்டலம், அதற்கு பின்பு பிரிந்த தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம், இவைகளிலே கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் 1990 வருஷம் முதல் 2020 வரைக்கும் அந்த நிறுவனத்தில் உள்ள சில பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன். அந்த பணியாற்றுகிற நாட்களிலே ஒரு சில சபைகளிலே சபை ஊழியராக ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். எனவே இதை பற்றிய ஒரு பதிவை பதிவிடுவது எனது கடமை என்றும் அது எனக்குரிய பொறுப்பு என்றும் உணர்த்தப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் நான் இதை பற்றி இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரு பதிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் இதுவரைக்கும் நான் பதிவிடவில்லை. அதற்கு ஒரு காரணம், தேர்தல் வரும்போது பதிவிட்டால்தான் அது சரியாக இருக்கும் என்று சொல்லி அப்படியே விட்டுவிட்டேன். இப்போது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திலே இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அதை பதிவிட வேண்டும் என்று உணர்த்தப்பட்டேன். ஆனாலும் ஒரு சில காரணங்களாலே, ஒரு சில உணர்வுகளாலே நான் அதை பதிவிடுவதற்கு தாமதித்து கொண்டு வந்தேன். அதாவது, நான் இப்பொழுது பதிவிடுகிற இந்த காரியம் இப்பொழுதுதான் சொல்லப்பட்டது அல்ல. நான் அந்த பணியாற்றிய காலங்களானாலும் சரி, நான் ஊழியம் செய்த காலங்களானாலும் சரி, என்னோடு இருந்தவர்கள், என்னோடு சம்பந்தப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாரிடத்திலும் இதை பற்றி நான் நேரடியாகவே பேசியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, பல சபைகளிலே பிரசங்கத்தில் கூட இதை கூறியிருக்கிறேன். ஒரு முறை இதை பற்றி ரொம்ப பாரம் கொண்டபடினாலே வேதவசனத்தின் அடிப்படையில் 3 பக்கங்கள் இதை அச்சிட்டு, அன்றைக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் இல்லை, இதை ஒரு காரியமாக அச்சிட்டு தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் விநியோகம் செய்து ஒரு விழிப்புணர்வை அந்த நாட்களில் ஏற்படுத்தினேன். அப்படி நான் செய்து அதில் கண்ட ரிசல்ட் என்னென்னா, நிறைய பேர் ஆமாம் சரி அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் அந்த வேதவசனத்தின்படி அவர்கள் செயல்படவோ அதற்கு முன்னுரிமை கொடுக்காத ஒரு காரணம். நம்ம இவ்வளோ நேரில் சொல்லியுமே கேட்கலையே, இனிமேல் ஒரு பதிவை இதில் யூடியூப்பில் போட்ட உடனே கெட்டவா போகிறாங்க என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு தாமதப்படுத்தி கொண்டே வந்தது. அதற்கு இடையில் ஒரு அருமையான ஒரு தம்பி, அதாவது அவர் இதே போல் இந்த தேர்தலில் ஈடுபட்டவர், மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னை பற்றி அறிந்து, குறிப்பாக என்னுடைய செய்தி மட்டுமல்ல என் வாழ்க்கையை நேரில் பார்த்தவர், அவர் என்னிடத்தில் அடிக்கடி வருவார், நல்ல வேதவசங்களை கேட்பார், என்னை ரொம்ப நேசிப்பார். அந்த தம்பியும் கூட இந்த திருச்சபை குறித்த காரியத்தில் ரொம்ப பாரப்படுவார். அடிக்கடி இப்படி இருக்கிறதே சார், நீங்கள் ஒரு பதிவு போடுங்களேன் அப்படின்னு சொன்னார். அப்போதும் கூட அவரிடத்துல இந்த எண்ணம் இருந்தபடினாலே எனக்கும் எண்ணம் இருக்கிறது, ஆனால் இந்த காரியங்களை நினைக்கும் போது பதிவிட விருப்பமில்லை என்று சொல்லி கொண்டிருந்தேன். அப்போவும் அவருடைய அந்த பாரம் இருந்தபடினாலே அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து இது பற்றி ஒரு உரையாடல் மூலம் பதிவிடுவோம் என்று சொன்னேன். அந்த தம்பியும் வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை, எனக்கும் அதற்குள்ள நேரம் இல்லை. அதற்குள்ளதாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் வேலைகள்லாம் நெருங்கி கிட்ட வந்துட்டு உடனே யோசித்தேன், இனிமேல் இதை போட்டு பேசி பிரயோஜனம் இல்லை, ஏனென்றால் நாம் நினைத்தது போல தான் இருக்கிறது என்று சொல்லி விட்டுவிட்டேன். ஆனாலும் என்னுடைய உள்ளுணர்வு தூண்டிக்கொண்டே இருக்கும்போது ஒரு காரியத்தை நினைத்தேன், ஒருவேளை இனிமேல் நம்ம தேர்தல் கிட்ட வந்துட்டு, ஏன்னா செப்டம்பர் 7 அன்று வைத்திருந்தார்கள், இனிமேல் முடியாது, ஒருவேளை தேர்தல் நிறுத்தப்பட்டால், தள்ளி போடப்பட்டால், ஆண்டவரே நான் இதை பதிவிடுகிறேன் என்று அன்றைக்கு நினைத்தேன். ஆனால் இப்படி தள்ளும் போகும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது அந்த தேர்தல் தள்ளிவிட்டபடினாலே, ஆண்டவர் தெளிவாக ஒரு உணர்த்தலை கொடுத்தபடினாலும் இந்த பதிவை உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் பதிவிடுகிறேன். சரி, நான் பதிவுக்குள்ளே செல்வோம். முதலாவது, திருச்சபை என்றால் என்ன, இந்த திருச்சபை எப்படி தோன்றியது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவது, திருச்சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். அவர்தான் திருச்சபைக்கு தலைவர். நான் வேதமாகமத்தில் எபேசியர் 1 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இயேசுதான் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார். அதே எபேசியர் 5 அதிகாரம்
23ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அப்ப கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் அவர் எழுதுகிறார் பாருங்கள், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்ப இயேசு கிறிஸ்து தான் திருச்சபைக்கு தலைவர். நாம் எல்லாரும் சரீரம், அவருடைய சரீரத்திலே உள்ள அவயவங்கள். இதான் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அதை பவுல் அங்கே எழுதுகிறார். கடைசியில் வாசிக்கிறோம் பாருங்க, 26, 27. 1 கொரிந்தியர் 12, 26, 27. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களோடும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். அப்போ ஒரு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் ஆண்டவருடைய சரீரத்தில் அவயவங்கள். அப்போ அங்கே ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னொன்று பாடுபடும். ரெண்டும் அங்கே பிரிஞ்சு நிற்காது. ஒன்று வேதனைப்படும் போது சந்தோஷப்படாது. இதுதான் திருச்சபையின் அமைப்பு. இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த திருச்சபையை உருவாக்கியவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 200-300 வருஷங்களுக்கு முன்பதாக வெளிநாட்டிலே இருந்து மிஷினரிகள் நம்முடைய பகுதிக்கு வந்து தான் இந்த திருச்சபையை உருவாக்குனாங்க. திருச்சபையில் மிஷினரிகளுடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். ரேனியஸ் ஐயர், கால்டுவெல், ரேக்லாண்டு, இப்படி நிறைய மிஷினரிகளை பார்க்கிறோம். திருநெல்வேலி திருச்சபையை உருவாக்கினவர் குளோரிந்த அம்மையார். இவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிக்கும்போது அவர்கள் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினாலே ஏவப்பட்டு இங்கே வந்து அவங்க எவ்வளவு பாடுபட்டாங்கிறத அறியணும். பசி பட்டினி கிடந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி உயிர் நீத்து, நிறைய பேருக்கு இங்கே உள்ள சூழ்நிலை பிடிக்கல. அப்படி இருந்தாலும் கூட அதெல்லாம் தாங்கி ஆண்டவர் மேல் உள்ள அன்புனால சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. சிலர் தொப்பியில் கஞ்சி வாங்கி குடித்தாங்க. சிலர் வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இங்கே வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், தங்களே தியாகம் பண்ணினார்கள். இன்றைக்கும் மரித்த அநேகருடைய கல்லறைகள் இங்கே இருக்கிறது. அப்போ அவருடைய தியாகத்தின் விளைவாக, அவருடைய இரத்தத்தின் சிந்துதலின் விளைவாகத்தான் இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த திருச்சபையின் மூலதனத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால அவங்க மூலம் உருவாக்கப்பட்ட இந்த திருச்சபை, இன்றைக்கு இருக்கிற கல்வி ஸ்தாபனங்கள், மருத்துவ ஸ்தாபனங்கள், எத்தனையோ நிறுவனங்கள், இவைகளெல்லாம் அவர்களுடைய பாடுகளினாலே நமக்கு கிடைத்தது. இப்போ அதை நிர்வாகம் பண்ணுவதற்கும் அதிலே ஊழியம் செய்வதற்கும் தான் இந்த உறுப்பினர்கள் தேர்தல் நடைபெறுகிறது. அப்ப இதுல வருகிறவர்கள், இந்த பொறுப்புக்கு வருகிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான விதத்திலே, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற விதத்திலே, அவர்கள் நமக்கு பண்ணின தியாகத்துக்கு நன்றி கடன் செய்கிற விதத்திலே தான் செயலாற்றும்படி வர வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுடைய அந்த பாரம் இன்றைக்கும் கண்ணீர் வடிக்க வைக்கும். அதனால நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. அன்றைக்கு மிஷினரிகளாய் தங்களுடைய இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் என்ன சொல்றாராம் பாருங்க. வெளிப்படுத்தல் 6:9-10. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்போ அன்றைக்கு அந்த இரத்த சாட்சியை மரித்தவர்கள் உடைய ஆத்துமாக்கள் கதறுகிறது என்பதை இந்த வெளிப்படுத்துகிற விஷயத்தில் பார்க்குறோம். அதே போல் அவர்கள் உருவாக்கிய இந்த திருச்சபை இன்றைக்கு சீர்கெடும் போது, அல்லது பலவிதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடைபெறும் போது அவர்களுடைய ஆத்மா இதே போல் கண்ணீர் வெடித்து கர்த்தரிடத்திலே முறையிட்டு கொண்டு இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த திருச்சபையினுடைய இந்த தேர்தல் அல்லது இந்த காரியம் என்பது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடாது. அரசியல் கண்ணோட்டம், அரசியல் அணுகுமுறை, அரசியல் செயல்பாடுகளுக்கும் திருச்சபைக்கும் சம்பந்தம் இல்லை. இதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த திருச்சபையின் தேர்தல் சரியா, நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிற நபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு 3 குறிப்புகளின் அடிப்படையிலே நான் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியில் 2 குறிப்பை மட்டும் பார்ப்போம். அடுத்த பகுதியில் 3வது குறிப்பை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதலாவது, இந்த திருச்சபையின் பொறுப்புக்கு அல்லது மெம்பராகவோ ஏதோ உறுப்பினராகவோ வர விரும்புகிறவர்கள் முதலாவது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்
ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு. நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து சரியானதான் வரணும். முதலாவது இந்த பொறுப்புக்கு அல்லது இந்த பதவிக்கு வருவதற்கு என்னுடைய உண்மையான நோக்கம் என்ன? ஒருவேளை இதில் வரணும்னு விரும்புகிறவங்க ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நான் எதுக்காக இந்த பொறுப்புக்கு வர விரும்புகிறேன், என்னுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே சிந்திக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு இந்த ஒரு பொறுப்புக்கு வந்தால் ஒரு மதிப்பு கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும், சிலர் என்னை தேடி வருவாங்க, அல்லது இந்த பொறுப்புக்கு வந்தால் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை வேலை வாய்ப்பை தேடிக்கிடலாம், அல்லது எனக்கு அதில் விருப்பமில்லான என்னுடைய உறவினர்கள் இதில் என்னை நிற்க வற்புறுத்துகிறார்கள், அல்லது ஒரு பொழுதுபோக்காக இருக்கும், இதன் மூலம் பதவி பணம் எப்படி ஏதோ இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்குமானால் அது தவறான நோக்கம். உண்மையான நோக்கம் என்னன்னா, எப்படி மிஷனரிகள் இந்த திருச்சபைக்கு பாடுபட்டு உருவாக்கினார்களோ அதுபோல இந்த சபை வளருவதற்கு, ஊழியம் செய்வதற்கு, அல்லது இந்த சபையை இன்னும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக உருவாக்குவதற்கு நான் பாடுபட வேண்டும், அதுக்காக என்ன அர்ப்பணிக்கிறேங்கிற நோக்கம் தான் இருக்கணும். இப்போ ஒருவேளை அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே தியாகம் இருக்கணும். உங்கள் நேரத்தை தியாகம் பண்ணணும், ஒரு பொருளை கூட தியாகம் பண்ணணும். ஒருவேளை இன்றைக்கு இந்த சபை வளர்ச்சிக்கு சம்பந்தமாக யாராவது வியாதிப்பட்டால் போய் பார்க்க போகணும், சபை காரியங்களிலே ஒரு கூட்டங்கள் சுவிசேஷ ஊழியங்களிலே பங்கு பெறணும். அப்போ இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கும், என் தொழில் அதுக்கு தடையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு தியாக மனப்பான்மையிலே தான் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும்னு நினைக்கணும். இதுக்கு உங்களுக்கு சரியில்லையா, இதுக்கு தகுதி இல்லையா, இந்த நோக்கம் தவறுனா இந்த பொறுப்புக்கு வராமல் நீங்களே விலகி கொள்வது நல்லது. சரி, இப்போ நோக்கம் சரியா இருக்குதுயா, நான் உண்மையிலே தியாகத்துக்கு தான் வர்றேன், என்னால் நேரத்தை செலவழித்து இப்படிப்பட்ட காரியங்களின் வளர்ச்சிக்கு எனக்கு பங்கு பெற முடியும், நான் ஆண்டோடைய நான் மகிமைக்காக உழைப்பேன் அப்படின்னு இருந்தால் கூட, ரெண்டாவது ஒரு காரியம், இதை செய்வதற்கு எனக்கு அதற்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி நோக்கம் சரியாக இருந்தால் கூட இன்றைக்கி கூட சமுதாய செய்ய செல்றவங்க பாருங்கள், நிறைய பேர் நல்ல உதவி செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒருவேளை ஒரு சிகரெட் போய்ப்பார், குடிச்சிக்கிட்டு இருப்பார், ஆனால் நல்ல சமூக சேவை, மற்றவர்களுக்கு உதவி செய்வார், அது சமூகத்துக்கு ஒத்து போகும். ஆனால் திருச்சபை என்பது வரும்போது உங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை தகுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்போ ஆதி திருச்சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா பந்தி விசாரிப்பு செய்வதற்கு கூட ஆட்களை எப்படி நியமிச்சாங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்கிறது, ஜெபிக்கிறதுக்கு தான் நாங்கள் போவோம். ஆனால் அந்த பந்தி விசாரிப்பு, அந்த மற்ற வேலைகளை நிர்வகிக்கிறது, அதுக்கு கூட என்ன தகுதி கொடுக்காங்க பாருங்க, பரிசுத்தாவி ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிறவர்களாக இருக்கணும். அதுபோல் இன்னைக்கு நம்ம சபையில் ஒருவேளை போதகராக இல்லை, ஊழியம் செய்யட்டா கூட மற்ற பொறுப்புகள், ஆலயத்தை ஒருவேளை சுத்திகரிப்பது, அல்லது ஊழியங்களுக்கு ஒழுங்கு பண்ணுவது, அல்லது ஒரு சமையல் பண்ணுவது, கோயில் குட்டியார் வேலைன்னு சொல்கிறோமே, கோயிலை பராமரிப்பது, இப்படி அந்த ஊழிய சம்பந்தப்பட்ட எந்த வேலைகளாக இருந்தாலும் அதற்கு நியமிக்கிறவர்கள் கூட நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆதி திருச்சபையிலே அப்படி தான் நியமித்தாங்க. அதனால மூப்பர்கள் இந்த வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு கூட வேதம் சொல்லுது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவங்க எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். அப்போ இதில் வர்றவங்க அந்த அளவுக்கு ஒரு தகுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போது இந்த உறுப்பினர்கள் அல்லது கண்காணிகள் அல்லது மேய்ப்பர்களுக்குரிய தகுதிகளை பவுல் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே தெளிவாக எழுதுகிறார். அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இனிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அதில் தகுதியை பாருங்க. அவன் குடும்பத்தை ஒழுங்காக நடத்தணும், பிள்ளைகளை கூட சாட்சி உள்ளவனாக வச்சிருக்கணும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்?
குடும்பத்தில் சாட்சி இல்லைன்னா வரக்கூடாது என்று சொல்கிறார். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினிலே விழாதபடிக்கு நூதன சிஷ்யனாக இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். பாருங்க, புறமதஸ்தர்கள் கூட இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லணும், அந்த அளவுக்கு சாட்சி பெற்றவனுமா இருக்கணும். அந்தபடியே உதவிக்காரர், கண்காணியானாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி, உதவிக்காரராக இருந்தாலும் சரி, இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கமுள்ளவர்களாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியில காத்துக்கொள்வர்களாய் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றஞ்சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரர்களாக ஊழியம் செய்யலாம். அப்புறம் தீத்துல என்ன சொல்றார் பாருங்கள். தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீ குறைவாயிருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனை ஏற்படுத்தலாம். அவை மட்டுமல்ல, பிள்ளைகள் கூட சாட்சியா இருக்கணும். ஆனால் ஏலியின் பிள்ளைகள், ஆசாரியன் தான் ஏலி, ஆனால் அவனுடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தாங்க இருக்கு. இன்னைக்கும் அநேக ஊழியக்காரருடைய பிள்ளைகள் சாட்சி கிடையாது. ஆகவே தான் அவர் சொல்கிறார், பிள்ளைகள் கூட சாட்சியா இருக்கணும். இல்லாட்டா புற ஜாதி மக்கள் மத்தியிலே ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படும். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும். தான் இஷ்டப்படி செய்யக்கூடாது, கர்த்தருடைய விருப்பம் சித்தத்தை அறிஞ்சு செய்யணும். முற்கோபம் இல்லாதவனும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மதுபானம் பிரியனும் இல்லாதவனும் அடியாதவனும் இடிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும். நல்லோர் மேலதான் பிரியமா இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கமுள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்வதுமாய் இருக்க வேண்டும். இந்த 2 பகுதியையும் நீங்கள் 1க்கு 2 முறை இல்லை 5 முறை உட்காந்து வாசிங்க. இந்த தகுதி உங்களில் இல்லை, இந்த தகுதியில் குறைவு இருக்குதுன்னா இந்த பொறுப்புக்கு வந்தீங்கன்னா கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் நம்ம கணக்கு கொடுக்கணும். அப்போ இந்த தகுதி எனக்குள்ள இருக்குது, இந்த தகுதியின்படி நான் வாழுகிறேன் அப்படின்னா தான் அடுத்து இந்த பொறுப்புக்கு வருவதற்கு தகுதி உள்ளவர்கள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த தகுதியை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இதுதான் வேதம் சொல்கிற முறை. அதனால யார் வேணாலும் நிற்கலாம், எப்படி வேணாலும் போகலாம் என்பது வேதத்தினுடைய ஒழுங்கு அல்ல. அதில் இது ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும், சபையில் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் பொருந்தும், மற்ற காரியங்களை செய்கிறவர்களுக்கும் பொருந்தும், மூப்பர்களுக்கும் பொருந்தும். எனவே என் நோக்கம் சரியாக இருக்குது, ரைட்டு. இப்போ இந்த தகுதியின்படி நீங்கள் சரியாக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்குள்ளே இந்த தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் இந்த பொறுப்புக்கு வருவதற்கு வேதத்தின்படி சரியானவர்கள். சரி, இப்போ 2 இருக்குது, அப்போ நான் எலெக்ஷனில் போட்டி போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்பானவரில் தேவனுடைய வழி என்னங்கிறத பார்க்கணும். தேவனுடைய பொறுப்புக்கு வர்றதுக்கு நோக்கம் சரியாயிட்டு உங்களுக்கு தகுதி இருக்குது. ஆனால் தகுதி இருந்தாலும் தேவன் நியமித்த வழியில தான் நம்ம இந்த பொறுப்புக்கு வரணும். அப்போ தேவன் நியமித்த வழி தேர்தலா? தேர்தல் மூலம் வருவது தேவனுக்கு பிரியமானதா? தேர்தல் சரியா என்பதை குறித்து அடுத்த பதிவிலே நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.